Once again, heartily welcoming you all to the next part of our mSamvaad series, where we are musically discussing on the topic Trinity of Carnatic music. Let us move on to the next topic. We have heard about the Eka Raga Kritis, right? Saint Tyagarajar and Sri Muthuswami Dikshitar have composed many Eka Raga Kritis. Two names I would like to remember is Shruti Ranjani or maybe Mangala Kaishiki. So Syama Sastry ji வந்து இந்த மாதிரி ஏகராக கிருதி பண்ணியிருக்காரா? So he has composed ragam Chintamani. அது வந்து ஏகராக கிருதி. Devi brova samayamite அதிவேகமேவச்சி அந்த மாதிரி ஒரு கீர்த்தனை. அது எப்படின்னா there is a story behind how he created this raga. So இவர் வந்து கேசவையா ஓட வந்து he did an extempore. So அப்போ வந்து there was a competition between the two. He was a very renowned musician from Andhra Pradesh. அவர் வந்து இந்த தஞ்சாவூர் கோர்ட்டுக்கு வரச்சே he challenged any musician of his reputation to have a contest with him. So நிறைய பேர் nobody came forward, but Syama Sastry was informed of this and he decided to accept the challenge. So அவர் வந்து goddess Kamakshi ta போய் previous day he prayed to the goddess and seeked her blessings. So அந்த டயத்தில் தான் வந்து it is said that he created this ragam Chintamani and sang the Kriti Devi brova samayamite. அதுக்கப்புறம் next day the contest was really vigorous and back and forth there were presentations. அதுக்கப்புறம் and then Keshavaya was defeated and thus the reputation of Tanjavur was saved too. இந்த ஒரு நாள் போதுமா மாதிரி கேட்குறது ஸ்டோரி பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஊரை விட்டே போயிடுவார். அப்புறம் he has composed in Calcutta and Karnataka காப்பி மாஞ்சியில் கூட நிறைய ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். ஸோ கர்நாடகா காப்பியில் கிலாண்டேஸ்வரி துருசுக ப்ரோவுமுவ கிலாண்டேஸ்வரி அப்படின்னு அந்த இந்த ஒரு நார்த் இந்தியா டச் தெரியணும் இந்த இது ராகத்தில். அந்த மாதிரி ஒரு கீர்த்தனை. அப்புறம் மாஞ்சிலையும் வந்து தேவி புரோவ சமயம் தேவி புரோவம்மா. ஆமாம், அது வந்து மாஞ்சி. அப்புறம் கல்கடா இஸ் ஃபேமஸ். Wait. I just before you sing that song, she mentioned about Calcutta. I remember a recent incident during this Syama Sastry Aradhana program. One of the singers about to start this thing. So I was actually looking down and the Parvati Nindune Niranam Miti பாட்டு பாட ஆரம்பித்தா நான் வந்து ஒரு எனக்கே தெரியாமல் நான் சேலண்ட்லி தாளம் போட்டுருந்தேன். தாளம் போட்டுட்டு அப்படி திருப்பி பார்த்தா நான் போடுற தாளம் வேறு, அவள் போடுற தாளம் வேறு. நான் பார்த்தேன் நான் கரெக்டாக போடுறேன்னான்னு பார்த்தா நான் கரெக்டாக தான் போடுறேன். அவங்க கண்டிப்பாக கரெக்டாக தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க தப்பாக போட முடியாது, ஏன்னா வயலினும் மிருதங்கமும் இருக்கிறதுனால அதில் தப்பே பண்ண முடியாது. ஸோ நான் தப்பாக போடுறேன்னா சரி நான் விடுறதா இல்லை. நான் வந்து ஐ டிசைடட் ஓகே ஐ வில் புட் மை தாளம் ஒன்லி ஃபார் த ஃபுல் சாங். ஆக்சுவலி வாட் ஐ வாஸ் டூயிங் இஸ் ஐ வாஸ் புட்டிங் ரூபக தாளம் அண்ட் அவள் வந்து திஸ்ர நடை. இப்போ வந்து ரெண்டுக்கும் ஒரே பாட்டுக்கு ரெண்டு தாளம் போட முடியும்னா தென்
I am Kumar, you are Padmashree, Sri, Srividya, right? Why 3 people have 3 different names? 3 பேருக்கும் ஒரு பேர் பெருமை. So I thought, either I have learned something totally wrongly or I don't know. So ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா ஒரு இதுதான் அடித்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல. ஸோ அதுக்கு முன்னால் சாரி ஐ ஸ்டாப்ட் யூ பிகாஸ் ஐ வாண்டட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஸோ வை ரூபக தாளத்துலேயும் திஸ்ர நடையிலையும் ஆதி தாளம் திஸ்ர நடையிலையும் பாட முடியும்னா, ஸோ அப்போ வந்து ஒரு பாட்டாந்தரத்தில் தே கேன் சே ரூபக தாளம், இன்னொரு பாட்டாந்தரம் தே கேன் சே ஆதி தாளம் திஸ்ர நடை ஆல்சோ, ரைட்? நான் வந்து ஹானஸ்ட்லி எனக்கு ஐ ஹவ் நாட் கான் இன் டு எனி ஆஃப் த புக்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட் டு சி வாட் தாளம் இட் இஸ். அதை கேட்டேன், ஏதோ குனிஞ்சு எடுக்கும்போது அப்படியே நான் பாட்டுக்கு தாளம் போட்டேன், அவ்வளோதான். பட் வென் ஐ ரியலைஸ்ட் தட் இட் இஸ் ராங், ஸோ இஃப் ஒன் இஸ் ராங் இட் இஸ் மீ, ரைட்? பிகாஸ் ஐ எம் ஒன்லி ரசிகா. ஸோ No, to elaborate, I think we still have the confusion that there is no fixed answer to this. But logically speaking, both numbers match, because Rupakam is 3, Tishanada Adithalam multiples of 3, so it will meet. அப்படி இல்லை, ஐ வில் டெல் யூ. இப்போ திஸ்ரா நடையோட நாங்கள்லாம் மிருதங்கம் படிக்கும்போது சிம்பிளாக சொல்லி கொடுக்குற ஒரு தானே நத் திம் திம் 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 தக்க தக்கட்ட தக்க தக்க திம் நத் திம் திம் இப்படி தான் போகும். இதுக்கு ரூபக தாளம் போட முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இது வந்து ஆதி தாளம் போடும்போது அந்த திஸ்ர நடை இப்படி தான், அந்த திஸ்ரத்தோட த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ்ர நடை தான் நான் இப்போ வந்து சொன்னேன். ஸோ இதில் வந்து அது எப்படி அந்த 3+3 கணக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. So singing composition is different from approach of how mridangists or percussionists. நானும் வாசிக்கிறேன்ல உங்களுக்கு. So and the percussion I cannot perform on the rupaka thalam for when you are singing tisra nadai. Yeah, I think that is understanding of the kriti also. That also is important as a percussionist, right? Yeah. Just not the mere thalam but understanding the kriti also. That is true. And இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து கம்போசர் எந்த தாளத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கா, நிறைய கம்போசிஷன்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பிகாஸ் இப்போ வந்து மிஸ்ர ஜம்பான்னு எடுத்துட்டோன்னா அதுவும் 10, கண்ட சாப்பு அதுவும் 10 தான். சில புக்ஸில் வந்து கண்ட சாப்புன்னு எழுதியிருக்கும், பட் ஆனால் நம்ம அதை மிஸ்ர ஜம்பையில் பாடின்னு இருப்போம். அந்த மாதிரி ஐ திங்க் இட்ஸ் ஆல் அபவுட் த கெயிட் அண்ட் அந்த சாகித்யம் எங்கே விடுறது, அது அழகாக இருக்குது. இந்த தாளம் அடாப்ட் பண்ணிக்கிறா. இப்போ தியாகராஜரோடது மார வைரி ரமணியும் அப்படி தானே, ரூபகத்துலையும் பாடலாம், திஷநட ஆதிலையும் பாடலாம். அந்த மாதிரி பார்வதி நின்னே வந்து இட்ஸ் ஆஃபன் ஹர்ட் இன் நிறைய பேர் பாடுறது வந்து திஷநட ஆதி தான். Clear to a certain extent. ஒரு month and a half before I went for a திருப்புகழ் நாம சங்கீர்த்தனம் ப்ரோக்ராம். ஸோ திருப்புகழ் எப்படின்னாக்கா this many ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தாளம்ஸ் வந்து இத்தனை இதில் வந்து எங்கேயுமே இருக்கான்னு தெரியல. யாராவது அவ்வளோ கம்போஸ் பண்ணியிருக்காளாங்கிறது எனக்கு தெரியல. ஐ பெக் டு டிஃபர் வித் யூ இந்த தாளம் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த திருப்புகழ் எல்லாம் எப்படின்னாக்கா வி ஆல்வேஸ் லுக் அட் இந்த பாடகர் எப்படி பாடுறா, அவர் எப்படி ஜால்ரா போடுறார். ஸோ லைக் யூ செட், அது கண்ட சாப்புதா இல்லை இதுவா அப்படின்ற வந்து 5x2 10, 1x10 is 10, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவர் எப்படி பாடுறாருங்கிறத வாசிச்சுட்டு ஒரு முதல்ல அந்த அப்படி ஜால்ராவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேசாக அந்த தாளத்துக்கு மட்டும் வாசிப்போம் மிருதங்கம் ஒரு கஞ்சிரா. அதுக்கப்புறம் we will slowly progress into the song fully in terms of the தாளம் after that only. Like you said, இப்போ எனக்கு வந்து கல்கடா பாட்டு நான் கேட்டதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி நான் மேடையில் உட்காந்தும் போது ஒருத்தர் பாடினானாக்க தான் இந்த கன்ஃபியூஷன் வரும். So I will play Tisra Nadai looking at your hand. But if you put Rupakathalam, I will play Rupakathalam. Correct. இப்போ அந்த ஹிமாத்ரி சுத்தை கூட அந்த மாதிரி தான் வந்து 2 தாளத்துலையும் நிறைய பேர் பாடுறா. பாடாந்திரம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் திருப்புகழ் பற்றி சொல்கிறச்சே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தத்தம் பந்த தொடராலே அந்த வார்த்தை எல்லாம் அந்த விழுது. ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் போடலாம் அந்த தாளத்தில். சந்தத்தம் பந்த தொடராலே அப்படியும் பாடலாம். பட் இது வந்து மோர் சூட்டபிள்னு சொல்லலாம் இல்லையா, அந்த கரெக்டாக அந்த சிலபஸ்லாம் அந்த தட்டில் விழுறதுனால. Yesterday I was playing for a நாம சங்கீர்த்தனம். அது வந்து ஃபுல்லி அபங்கு. சமர்த்த ராமதாசர் ஜெயந்தி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது ஸ்ரீ மும்பை ஸ்ரீனிவாசன் பாகவதர் வந்து பாடினார். டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு நாம சங்கீர்த்தனம் வேறு, கச்சேரி வேறு, எகெயின் திருப்புகழ் வேறு. இது பார்த்தா இன்னொரு வேற வந்தது நேற்றுக்கு. அபங் வந்து அதாவது நம்ம ஸ்லோவாக தான் பாடுவா, ஸ்லோவாக தான் வாசிச்சுட்டே இருப்போம். திடீர்னு ஒரு மொமெண்டம் பிடிச்சிட்டு அட்டி விருன்னு போகும், திருப்பி வந்து அதே இடத்துல வந்து நிற்கும். ஸோ வி ஹேவ் டு பி வெரி வெரி அஜைல். ரொம்ப
அதான் கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சின்னு உட்காந்து கேட்டேன். நேற்றுக்கு உட்காந்து கஞ்சிரா வாசிக்கும் போது தான் வித்வான் அஜித் ஸ்ரீதர் ஆல்சோ வாஸ் வித் மீ இன் தட் ப்ரோக்ராம். ஃபவுண்ட் இட் ரியலி, அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அண்ட் ஐ வாஸ் so very happy to have for the first time in my life performing for an abang concert or abang nama sankirtanam. Yes, please. So just for an example we'll show, நான் சங்கரி சங்கரு பாடுறேன். It can be sung, put தாளம் ரூபகம் as well as Tishranadai. I'll put Tishranadai, Akka will put ரூபக தாளம். शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी अखिलाण्डेश्वरी शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी अखिलाण्डेश्वरी शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी अखिलाण्डेश्वरी so அந்த மாதிரி. This is really awesome. This is one of the very, very important questions I wanted to ask. I have asked a few, as I told, a few artists also this question. So this is actually probably is one of the subjects I am going to take for my Laya Vismaya program. Again, another segment of Kala Prashala, which will actually throw a lot of light and give a lot of information and help to upcoming percussionists also. Of course, upcoming vocalist also. Thank you so much for that. So the next question, I think you briefly touched upon this, but we didn't go into that. Sri Syama Sastry, he has a different way of handling the ragams. For example, if I can remember one example, it is Ananda Bhairavi. So in his own compositions, it's not the way others have handled. I may not be able to explain it as beautifully, but I know that something is different, a different way of approach, or can you elaborate on that? That is true, because same raga, multiple kritis he's handled, Kalyani, Varali, அதுக்கப்புறம் ஆனந்த பைரவி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா, அந்த எடுப்பு, அந்த பல்லவியோட எடுப்பு, இப்போ கல்யாணின்னு எடுத்துட்டோன்னா, நீவே கதி, அந்த மாதிரி அந்த நீத அப்படின்னு எடுத்திருக்காரு. அப்புறம் பராமுகம் ஏனம்மா கமாபத, அப்புறம் ஹிமாத்ரி சூத்தே, அதே மாதிரி பீரானவரலீச்சி, அந்த மாதிரி தல்லி நின்னு நேர, அந்த ரிஷபத்துக்கு அந்த ரிஷபத்தோட கால பிரமாணமும் வந்து தல்லி, அதுவே சேஞ்சஸ் த மூட் ஆஃப் தட் கிருதி. அந்த அப்புறம் ஹிமாத்ரி, அந்த ஷார்ப்பாக அந்த ரிஷபம் வந்து அந்த ரெண்டு கீர்த்தனையிலையும் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ராவே பர்வதராஜ குமாரி, அந்த ரீலே ஆரம்பிச்சு ஸ்வராட்சரமா, அதுல இன்ஃபேக்ட் அந்த சரணத்துல வந்து மீனலோச்சனி கிருபஜூடவம்மா மீனலோச்சனி அப்படின்னு, மீனலோச்சனி மீனலோச்சனி, அந்த மாதிரி அந்த மீனலோச்சனியில் அவ்வளோ ரியலி சவுண்ட்ஸ் லைக் வந்து அவர் அம்பாள் அப்படி அவர் பக்தி பூர்வமாக அப்படி கூப்பிடுறாரு அந்த த்ரூ த ராகம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீ காமாக்ஷி காவே நனு கருணா கடாக்ஷி, அதுவும் இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். எப்படி அந்த ஸ்பீட் மாறுறது பாருங்க. ஆதி தாளம் தான், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஆதி தாளம் வந்து கீழ்காலம், அந்த காவே நனு கருணா கடாக்ஷி ஸ்ரீ, அந்த மத்தியம காலத்தை வந்து அவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த இது குருவாயூரப்பனை அப்பன்லையும் அதே மாதிரி. அதே மாதிரி தான் அந்த சங்கரி சங்கரி, முன்னாடியே நான் அது பாடி காமிச்சேன் இல்லையா, அடத்தால கீர்த்தனை, அதுவும் அந்த மாதிரி சங்கரி சாரிரி. ஸோ கல்யாணியில் வந்து இந்த கீர்த்தனைலாம் ஹீஸ் ஹேண்டில் லைக் திஸ், இந்த எடுப்பு ஒரு டிஃப்ரெண்ட் எடுப்புன்னு சொல்லலாம். அப்புறம் வராளின்னு எடுத்துட்டோன்னா, ஸோ வராளின்னு எடுத்துட்டோன்னா யூஸ்வலி கீழே காந்தாரத்தில் இந்த அப்படி காமாக்ஷி அந்த மாதிரி எடுப்போம் யூஸ்வலி. வராளி வந்து காந்தாரத்தில் கீழே, பட் இவர் எடுத்த உடனே வந்து கருண ஜோடவம்மா
ஸோ அந்த ஷார்ப் வராளி மேலேருந்து அதுக்கு எனக்கு வந்து ப்ளீஸ் கம் அண்ட் பிளெஸ் மீ அந்த மாதிரி மேலேருந்து அவர் அப்படி ஒரு என்ன ஒரு பாவமாக அந்த கீர்த்தனையை கம்போஸ் பண்ணியிருக்கார். பல்லவி எடுப்பே பிரைட்டாக இருக்குது மேலே. அது இட்ஸ் வெரி சம்திங் தட் அதர் கம்போசர்ஸ் திங்க் ஆஃப் இந்த அனுபல்லவி. ஃபஸ்ட்டு வந்து காந்தாரத்தை ஆரம்பித்து ஷட்ஜமம் வந்து ஒன்லி அனுப்பல்லவிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜ சுவாமின்னா ஏடி ஜன்ம, அப்புறம் அனுப்பல்லவி வந்து ஏடி ஜன்ம மீதி அப்படி போகும். பட் ஹீஸ் ஸ்டார்டிங் இட் செல்ஃப் வித் I think he's just showing his emotions at the front. His compositions. Yes. As you talked about Ananda Bhairavi, few compositions I'll just show you how he has started and approached Ananda Bhairavi. N number of compositions in Ananda Bhairavi also. Himachala tanaya bro sagari gamapa. So Mari Vera வந்து Mari நீப்பா அப்படி ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் this is my favorite. Pahi Shri Sapasa. I mean, he just finished everything there. அப்புறம் ஓ ஜகதம் அது வந்து ஸ்டாண்டர்ட். பட் ஐ திங்க் த கேட்ச் ஹியர் இஸ் பாஹி ஸ்ரீ அண்ட் ஈவன் ஹிமாச்சல தனயா பிகாஸ் இட் ஷோஸ் தி ஆரோகணம். ஹிமாச்சல சகரி கமப்ப தபச இட் ஷோஸ் தி ஆரோகணம். ஸோ I think in the approaches the thought process is something we're still trying to understand and enjoy. I would like to add another one thing. இப்போ இதெல்லாமே கீழேந்தவர் சகரிக பா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு கம்போசிஷன் மஹிலோ அம்பா அதுவே பா பஞ்சம் மகரி பமகரி சா அது வந்து அதுவும் ஆனந்த் பரி இவரோட கம்போசிஷன் தான். Just look at the dimensions. Yes. எப்படி ஒரு variety. Yes. So actually this point raised one more question in me. Recently I was listening to one lecture demonstration by Vidwan Vikas Maitreya for Kala Prashala. That was the Manohari Ragam series. Adula வந்து he was explaining, I think I'm not sure whether it is Rama Manohari or Rama Manohari, one of these two ragams. He was saying people who want to learn this ragam don't go to Aroganam, Avaroganam, etc. இந்த பாட்டு எடுங்கோ, இந்த பாட்டிலேருந்து யூ கோ ஃபஸ்ட்டு டு சரணம். இந்த சரணத்தை பாடிட்டு இதை பாடி வரும்போது யூ வில் நோ ஹவு இந்த ராகத்தோட ஃப்ளோ எப்படி போகிறது. ஐ காட் கியூரியஸ் அபவுட் தட் வென் யூ செட் தி சாப்பாசா. அந்த பொசிஷனே அங்கே வந்துடுறதுங்கிற போது இதோட ஒரு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். I think I listened to Vikas Maitreya probably 4-5 months back. எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்தது. ஸோ இந்த வீடியோ நான் போடும்போது ஐ வில் ஆல்சோ புட் a link of that particular video also in the YouTube. So these things are very good learning points for new learners as well as people who aspire to become experts in Carnatic music. So I wanted to ask the question. The next question is Is there any Kruti written on Sri Syama Sastry? I have just briefly heard one, but I am not very sure about it. Yes, there's one composition which was very new to me, but when we were doing the research for this and I came across Dr. Yanamandra Srinivasa Sharmagaru. He has composed Srimad Kamakshi Priya Sodaram in Ragam Shanmukha Priya. It is a very beautiful offering for Syama Sastry. Srimad Kamakshi Priya Sodaram Srimad Kamakshi Priya Sodaram Syama Krishnam Gurum Bhaje Srimad Kamakshi Priya Sodaram. So I would like to add one more thing to what she sang. அது வந்து exactly it's not a song on Syama Sastry but Papanasham Shivan avargal he has mentioned அந்த அனுபல்லவியில் 3 திரிமூர்த்தி சங்கீத திரிமூர்த்தின்னு ஒரு கீர்த்தனையில் வந்து அவர் 3 பேரோட இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார்.
So in addition to this song. In addition to this song. So Bangaru Kamakshi Mutha Kumaran Ragavanayum Bhajita Bhagavatotamargalana Sangita Trimurtigalai Paninda Talai Vananguvume அப்படினு மூணு பேரை சேர்த்து I mean I have been put into music initially listening to Navaratri concerts in Navaratri Mandapam Trivandrum. So அதில் வந்து இந்த பத்மநாபான்னு வரும். So people said இது பத்மநாபா வந்தாலே அது வந்து மகாராஜா சுவாதி திருநாள் எழுதினார். I'm talking about when I was like 6 or 7 years old. So முத்ரா அப்படின்னு ஒரு இது எனக்கு அன்றைக்கி தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது வச்சுன்னு இருக்கா. ஸோ அப்படி இதில் வந்து எனக்கு வந்து இப்போ இவருக்கும் இதே மாதிரி ஒரு முத்ரா ரொம்ப ஃபேமஸாக Syama Krishna. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? So I think there is a story behind it. I would like to read that story for you all. Beautiful story. So it is said that at one time early in his priesthood at the temple, Syama Krishna was in a deep trance at the sanctum of the goddess. Suddenly he heard a voice calling Anna, oh brother, and he opened his eyes to see a young girl, actually his cousin, with a glass of milk in her hands extended towards him. The girl placed the milk beside him and disappeared. In the short time the girl stood there, he did not fail to notice the divine charm in that girl's face, wearing the golden chain necklace of the deity around her neck. He went over to the house nearby and asked his aunt about the cousin and the milk, and chided her for letting the girl wear the necklace that belonged to the goddess. His aunt denied sending the girl with the milk or the jewel on her neck. Then it occurred to him that perhaps the goddess herself was tending to him out of kindness, and that it was a ruse to enslave him forever. The necklace was the giveaway. At that time, overwhelmed by the kindness of the goddess, he sang the Kriti, O Jagadamba Nannu. Since the goddess in that little girl's form called him Anna, he used Syama Krishna Sodari in some of his Kritis to reminisce that scene. The term also has another meaning, that the goddess is the sister of Syama Krishna. So I think this is a very cute and very divine story behind how Sodari, yes, brother Annan kuptadhu yes, touching story. Yes. We will continue with our discussion on this topic in our next part of this mSamvaad series. Hoping to see you again. Thanks.